பூமிக்கு அருகில் எஸ்ட்ராய்டு எனப்படும் விண்கற்கள் இப்பொழுது நெருங்கி வருகின்றனவா? இதற்கான விடையை இந்த வீடியோ கொண்டு வருகின்றது. உண்மையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான எஸ்ட்ராய்டுகள் பூமியை நெருங்கி கடந்து செல்கின்றனதான். இவற்றில் அதிகமானவை 90% மிகவும் சிறியவை. எனவே அவை எந்த ஒரு தீங்கையும் பூமிக்கு ஏற்படுத்த மாட்டாது. என்றாலும் ஒரு சில சற்று பெரியவை. அவற்றினால்தான் பூமிக்கு தீங்கு ஏற்படுமா என்ற பயம் ஏற்படுகின்றது. பல எஸ்ட்ராய்டுகளும் இவ்வாறு கடந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றன. நாசா இதனை எவ்வாறு அழைக்கின்றது என்றால் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் NEO என்று அழைக்கின்றது. இதை பற்றி நாசா உட்பட விண்வெளி ஆய்வு நிலையங்கள் ஒவ்வொரு 24 மணித்தியாலமும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றன. நிய என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பூமிக்கு அருகில் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பூமியின் தரையிலிருந்து மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள், அட்லீஸ்ட் ஒரு மில்லியன் கிலோமீட்டராவது அது நெருங்கினால் அதுதான் பூமிக்கு அருகில் என்ற அர்த்தம். இதனை விட அதாவது 1 மில்லியன் கிலோமீட்டரை விட அருகாக ஒரு எஸ்ட்ராய்டு சென்றால் அது குறித்து நிறைய சிந்திக்க வேண்டும், பயப்பட வேண்டும். ஆனால் அதற்கான சான்ஸ் மிக 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 குறைவுதான். மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்களில் தான் அது பூமியை கடந்து செல்கின்றது. என்றாலும் மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் என்றாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்ட்ராய்டு அவ்வாறு கடந்து சென்றால், அதாவது 10 கிலோமீட்டரை விட விட்டம் கூடிய ஒரு எஸ்ட்ராய்டு கடந்து சென்றால் அது குறித்து சிந்திக்க வேண்டும்தான். என்றாலும் அதனால் கூட பூமிக்கு ஆபத்துகள் ஏற்படுவதற்கான சான்ஸ் மிக 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 அரிது ஆகும். அண்மையில் இவ்வாறான ரஷ்யாவில் ஒரு எஸ்ட்ராய்டு விழுந்தது. அது 10 கிலோமீட்டரை விட மிகவும் சிறியது. அதனால் பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. இதை தவிர அண்மையில் எஸ்ட்ராய்டு ஒன்று விழுந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இந்த 100 வருடங்களில் பதிவு செய்யப்படவில்லை. என்றாலும் டைனோசர்கள் அழிந்ததற்கும் பூமியில் பழைய காலத்தில் பல உயிரினங்கள் அழிந்ததற்கும் பெரிய பெரிய எஸ்ட்ராய்டுகள் காரணமாக இருந்திருக்கலாம் என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்கின்றாங்க. என்றாலும் இப்பொழுது நாசா உட்பட விண்வெளி ஆய்வு நிலையங்கள் மிகப்பெரிய மிஷன்களை இந்த எஸ்ட்ராய்டுகள் இவ்வாறு பூமியை நெருங்கி வந்தால் அவற்றை அழிக்கக்கூடிய மிஷன்களை தயார்படுத்தி வைத்துள்ளன. இவற்றுக்கு நாசா இவ்வாறு அழைக்கின்றது என்றால் டாட் மிஷன் என்று, அதாவது ஆங்கிலத்தில் டிஃப்ளெக்ட் டேஞ்சரஸ் எஸ்ட்ராய்டு என்று கூறுவாங்க. இந்த மிஷன்களை நாசா தயார்படுத்தி வைத்துக்கொண்டு உள்ளது. என்றாலும் இவ்வாறான எஸ்ட்ராய்டுகளை பூமிக்கு மிகவும் அருகில் வருகின்றன என்று அவதானித்தால் உடனே ஒரு சேட்டலைட்டை, அதாவது ஒரு மிஷனை, ஒரு விண்கலத்தை அனுப்பி அந்த எஸ்ட்ராய்டுடன் மோத செய்வதன் மூலம் அதன் பாதையை மாற்றலாம் என்று ஏற்கனவே நாசா நிரூபித்துள்ளது. இதுதான் டாட் மிஷனின் ஆகும். எனவே இப்பொழுது விஞ்ஞானிகள் மிகவும் உன்னிப்பாக இதனை அவதானித்து தான் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அண்மையில் பூமிக்கு எத்தனையோ எஸ்ட்ராய்டுகள் கடந்து சென்று தான் இருக்கின்றன. என்றாலும் அவற்றினால் நிறைய கட்டுக்கதைகள் பரப்பப்படலாம். இவை பூமியில் வந்து மோதப் போகின்றன என்று. அப்படி இந்த அண்மை காலங்களில் அல்லது அண்மை எதிர்காலத்தில் எந்த ஒரு டேஞ்சரையும் நாசாவோ விண்வெளி ஆய்வு நிலையங்களோ ஒஃபீஷியலாக விடுக்கவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.